நம்ம வந்து உருளைக்கிழங்கெல்லாம் முளைச்சிருச்சு. ஜனவரி மாதம் வந்தாச்சு. ஆடி மாதத்து பயிர் தான் நம்ம எல்லாம் விட்டுட்டோம். ஸோ ஜனவரி மாதத்தில் எதெல்லாம் முளை வந்திருக்கோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வைக்க போகிறது உருளைக்கிழங்கு அண்ட் இஞ்சி. அடுத்தது வந்து சேப்பங்கிழங்கும் முளை விட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கி வைக்க நேரம் இல்லை. ஏன்னாக்கா நாங்கள் அப்போலேருந்து ரோஸ் செடி வச்சிட்ருந்தோம். ஸோ இப்போ எப்படின்னா வி ஷேப்பில் வைக்கிறேன். ஸோ அது வந்து நல்ல வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எரு போட போகிறோம். அக்கா எரு போடுங்க கொஞ்சம். சும்மா மேலே தூரம் வளர வளர தான் எரு கொடுக்க போகிறோம். போகிறோம்க்கா. இப்போ இது மேலே கொஞ்சம் மண் எடுத்து போட்டுடுங்க. மண் அது மூடுற அளவுக்கு போட்டுருங்க. ஓகே. ஸோ இது வந்து தண்ணி தெளிக்க தான் போகிறோம். ஏன்னா மண்ணுமே நல்லா ஈரமாக இருக்குது. நிறைய நம்ம மண் அதுக்கு போல் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி தேவைன்னு கிடையாது. ஸோ அதனால் இதை போட்டுட்டோம். அடுத்தது நம்ம இஞ்சியும் அதே மாதிரி நம்ம வந்து நேராக வைக்க போகிறதில்ல. ஏன்னா நேராக வச்சா அது வளர்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. அதனால் வந்து எப்பவும் போல் இப்படி தான் வைக்க போகிறோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அதுங்க வளர்கிறதுக்கு. அதுக்காக இந்த பக்கம் வைக்கலாம். இது வந்து இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். இந்த பக்கம் அது கிளங்கிடலாம். அதனால அந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ இது மேலேயும் அக்கா எரு போட போகிறாங்க. எரு போட்டு கொஞ்சம் எரு போட்டுருங்கக்கா. இன்னும் கொஞ்சம் மண் போடணும். நம்ம இது வந்து மண் போட்டு மூடியாச்சு. இது வந்து விதைப்பு ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். முளைச்சதெல்லாம் வந்து மண்ணில் இறக்குறோம். இப்போ வந்து இது குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு மற்றும் நம்மளுடைய இஞ்சி, இது ரெண்டையுமே நம்ம போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அக்காட்ட கொடுத்துருக்கோம். அக்கா நாளைக்கு போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு உயிர் தண்ணியும் அக்கா தெளித்து தான் விட போகிறாங்க. ஏன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குது. மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தாலே போரும் முளைப்பு வர்றதுக்கு. அதனால் அது வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் போது அப்பப்போ நம்ம தெளித்து கொடுப்போம். ஏன்னா மழை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.